Bonjour à toutes et à tous. Comment ça va? J'espère que tout le monde va bien, tout va bien et tout ira bien. இன்னைக்கு நம்ம டெல்ஃப் தேர்வின் பயிற்சி வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா டெல்ஃப் தேர்வின் முதல் சுற்றான காம்ப்ரிஹென்ஷன் d'oral இதை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் கேட்கவும் போறீங்க. இத்தேர்வின் முதல் சுற்றான இச்சுற்றில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா vous allez écouter des documents et répondre à des questions. அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆடியோக்குள்ள போட்டு காட்டுவாங்க. அந்த ஆடியோவை நீங்கள் நன்கு கேட்ட பிறகு அந்த ஆடியோ சம்பந்தமான சில கேள்விகள் உங்களுக்கு வினாத்தாளில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதற்கான சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க மாதிரி இருக்கும். இந்த பற்றிய எப்ரெவ் கொலெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சுற்றை உங்களைப் போல் தேர்வு இது வந்திருக்கும் மற்றவர்கள் நீங்கள் சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்கும். இந்த சுற்றுக்கு வழங்கப்படும் மொத்த மதிப்பெண்ணானது 25. இச்சுற்றுக்கு 20 நிமிடங்கள் கொடுக்கப்படும். இச்சுற்றுக்கான விதிமுறைகள் சொல்லிட்டு பார்க்கலாம். Vous allez entendre 2 fois un document. Il y a 30 secondes de pause entre les 2 écoutes. Puis, vous avez 30 secondes pour vérifier vos réponses. Lisez les questions. இந்த சுற்றுக்கான அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆடியோ கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை கேள்வி நல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆடியோ முதல் முறை ஒலிக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கு 30 நொடிகள் கொடுக்கப்படும். இந்த 30 நொடிகள் உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒலிக்கப்பட்ட ஆடியோவில் வந்து கேட்கப்பட்ட வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த 30 முதல் நொடிகள் கொடுக்கப்படுகின்றன. அதன் பிறகு ஒரு முறை ஆடியோ ஒலிக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கு 30 நொடிகள் கொடுக்கப்படும். கடைசி 30 நொடிகள் கொடுக்கப்படும். ஸோ இந்த 30 நொடியில் நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் சரியான விடையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க. இப்படியாக 3 வேறுபட்ட ஆடியோக்கள் ஒலிக்கப்படும். அந்த 3 வேறுபட்ட ஆடியோக்களுக்கும் நான் மேற்கூறிய விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் மற்றும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேர்வு ஆளில் ஆடியோ முதல் முறையாக ஒலிக்கப்படும். அதன் பிறகு 30 நொடிகள் கொடுக்கப்படும். மற்றும் ஒரு முறை ஆடியோ ஒலிக்கப்படும். அதன் பிறகு கடைசி 30 நொடிகள் கொடுக்கப்படும் சரியான விடையை பூர்த்தி செய்வதற்கு. இது நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த கூறில் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் எப்படி எக்ஸாம் நடக்குமோ அதே போலத்தான் இன்றைய கிளாஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஒவ்வொரு கேள்விக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு வந்து விளக்கமும் அதுக்கான சரியான விடையும் நான் கொடுக்க போவதில்லை. ஏன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது வந்து பயிற்சி வகுப்பு. இப்படித்தான் பயிற்சிக்க வேண்டும். நீங்கள் இப்படி பயிற்சித்தால்தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் எந்த ஒரு ஃபேரும் இல்லாமல் நீங்கள் பசை பண்ண முடியும். ஓகேவா? இதற்கான சரியான விடையையும் விளக்கத்தையும் நான் வீடியோ கடைசியில் கொடுக்குறேன். ஆடியோவை நன்கு கேட்ட பிறகு முடிந்த அளவிற்கு சரியான விடையை அளிப்பதற்கு முயற்சியுங்கள். நீங்கள் தவறான விடை அளித்தாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சமாக முயற்சிப்பதே நல்லது. முயற்சிகளுடன் பயிற்சிகள் இருந்தால்தான் வெற்றியை பெற முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். Donc, bon courage à tous pour vos examens. Bonjour Camille, c'est Marion. Je t'appelle pour t'inviter dimanche à mon anniversaire chez ma tante. C'est près du centre commercial Auchan. Rendez-vous à midi devant la gare. Tu peux apporter un jus d'orange? Merci et à dimanche. Mon numéro de téléphone c'est 01 40 60 54 97. Ciao. Bonjour Camille, c'est Marion. Je t'appelle pour t'inviter dimanche à mon anniversaire chez ma tante. C'est près du centre commercial Auchan. Rendez-vous à midi devant la gare. Tu peux apporter un jus d'orange? Merci et à dimanche. Mon numéro de téléphone c'est 01 40 60 54 97. Ciao. Chers auditeurs, bonjour. La radio de France offre
50 places pour le concert de H2 au samedi 23 août. Au Palais des Sports de Paris. Pour gagner vos places, c'est facile. Appelez-nous vite au 01 01 40 50 60. Et préparez-vous pour votre soirée rock. Chers auditeurs, bonjour. La radio de France offre 50 places pour le concert de H2 au samedi 23 août. Au Palais des Sports de Paris. Pour gagner vos places, c'est facile. Appelez-nous vite au 01 01 40 50 60. Et préparez-vous pour votre soirée rock. Les enfants, il est 15 heures. Taissez-vous. Et écoutez-moi bien. Alors, vos devoirs pour mardi, je vous demande de préparer l'exercice 5. Page 22 de votre livre. Et d'apprendre la leçon d'aujourd'hui. Je vous rappelle que lundi prochain, c'est jour férié, l'école est fermée. Les enfants, il est 15 heures. Taissez-vous. Et écoutez-moi bien. Alors, vos devoirs pour mardi, je vous demande de préparer l'exercice 5. Page 22 de votre livre. Et d'apprendre la leçon d'aujourd'hui. Je vous rappelle que lundi prochain, c'est jour férié, l'école est fermée. இப்போ இதே சுற்றில் இருக்கின்ற மற்றொரு எக்ஸசைஸை பார்ப்போம். இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த சுற்றோட விதிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Vous allez entendre 5 petits dialogues correspondant à 5 situations différentes. Il y a 15 secondes de pause après chaque dialogue. Notez sous chaque image le numéro du dialogue qui correspond. Puis, vous allez entendre à nouveau les dialogues et pouvez compléter vos réponses. Regardez les images. Attention, il y a 6 images. A, B, C, D, E et F, mais seulement 5 dialogues. இதுக்கு முன்றைய சுற்றான எக்ஸசைஸ் 1ல ஆடியோ ஒலிக்கப்பட்டது. அந்த ஆடியோவில் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ அந்த கேள்விக்கான சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ ஒலிக்கப்படும். ஒவ்வொரு ஆடியோவும் 5 petits dialogues இருக்கும். அதாவது 5 சிறு உரையாடலாக இருக்கும். ஒவ்வொரு உரையாடலும் ஒவ்வொரு எண்ணை பெற்றிருக்கும். அதாவது dialogue numéro 1, dialogue numéro 2, dialogue numéro 3 சொல்லிட்டு ஒவ்வொரு எண்ணை பெற்றிருக்கும். ஆனால் இந்த வாட்டி வினாத்தாளில் கேள்விக்கு பதில் 6 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு படங்களும் A, B, C, D, E, Fன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸை பெற்றிருக்கும். நீங்கள் கேட்ட ஆடியோ எந்த படத்துக்கு கொரஸ்பாண்ட் ஆகுதோ, அதாவது ஒத்து போகுதோ, அந்த படத்துக்கு கீழே உங்கள் ஆடியோட நம்பர் குறிப்பிடணும். இதுதான் இந்த சுற்றோட விதிமுறைகள். இதற்கு முந்தைய சுற்றில், அதாவது எக்ஸசைஸ் 1ல
ஒவ்வொரு தியலோகு முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு வந்து 30 நொடிகள் கொடுத்தாங்க, அதாவது 30 செகண்ட் கொடுத்தாங்க, ஓகேவா? ஆனால் இந்த சுற்றில் ஒவ்வொரு தியலோகு முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு வந்து 15 செகண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, அதாவது 15 நொடிகள் தான் கொடுப்பாங்க. கவனம், இந்த 15 நொடிகளும் உங்களுக்கு ஒரு முறை தான் கொடுக்கப்படும், இருமுறை கொடுக்கப்படாது. அதாவது சிச்சுவேஷன் நியூமரோ ஆன்னு சொல்லிட்டு தியலோகு கொடுக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் சரியான படங்களை தேர்ந்தெடுப்பதற்கு 15 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். அதன் பிறகு அடுத்த கொஸ்டின் போடுவாங்க, அதாவது சிச்சுவேஷன் நியூமரோ 2ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இருமுறை போட்டு காட்டப்படாது. இதுக்கு முந்தைய சுற்றில் எப்படி இருந்துச்சுன்னா ஆடியோ ஒரு முறை ஒழிக்கப்பட்டது, அதற்கு உங்களுக்கு 30 செகண்ட் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு மறுபடியும் ஆடியோ ஒரு முறை ஒழிக்கப்பட்டது, அதன் பிறகு உங்களுக்கு 30 செகண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சுற்றில் அப்படி இருக்காது. உங்களுக்கு ஆடியோ ஒழிக்கப்படும், அதன் பிறகு உங்களுக்கு 15 நொடிகள் கொடுக்கப்படும் சரியான படங்களை தேர்ந்தெடுப்பதற்கு. கவனமாக செயல்படுங்க. Situation numéro 1. Tu viens faire du vélo? Non, désolé, je vais faire les courses avec ma mère. Bon, d'accord, à plus tard. Situation numéro 2. Tu peux m'aider à réviser l'histoire de l'art? Je ne comprends rien. Bien sûr, c'est quelle page? C'est la page numéro 100. Situation numéro 3. Madame, est-ce que je peux utiliser l'Internet? Mais, qu'est-ce que tu fais là? Tu n'as pas cours? Non, je commence à 14 heures. Ok, d'accord, vas-y. Situation numéro 4. Monsieur, qu'est-ce qu'il y a à manger aujourd'hui? Du poisson avec des légumes ou du poulet avec du riz. Ok, je prends le poulet avec du riz s'il vous plaît. Situation numéro 5. Les enfants, un peu de silence. On écoute Charlotte qui va faire sa présentation orale. Je vais vous parler l'histoire de France. உங்களில் பல பேர் நினச்சிருக்கலாம் ஆடியோ ரொம்ப வேகமாக போகும்னு சொல்லிட்டு. ஆடியோ வேகமாகவும் போல, அதே சமயம் பொறுமையாகவும் போல. எக்ஸாமில் எப்படி ஒழிக்கப்பட்டதோ அதே போல் தான் ஒழிக்கப்பட்டது. ஒன்று சொல்லப்போனால் இது எக்ஸாமில் ஒழிக்கப்பட்ட கேள்விகள். ஆடியோ புரியாதவர்கள் ஆடியோவை பலமுறை கேட்டு உங்களை தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் பசைய பண்ண முடியும். இப்போ இதுவரைக்கும் ஒழிக்கப்பட்ட ஆடியோக்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டு அதற்கான விடைகளையும் விளக்கத்தையும் பார்ப்போம். Bonjour Camille, c'est Marion. Je t'appelle pour t'inviter dimanche à mon anniversaire chez ma tante. C'est près du centre commercial Auchan. Rendez-vous à midi devant la gare. Tu peux apporter un jus d'orange? Merci et à dimanche. Mon numéro de téléphone c'est 01 40 60 54 97. Ciao. நீங்கள் இத்தேர்வின் முதல் சுற்றான இச்சுற்றில் முதலாவதாக செய்ய வேண்டியது இக்கேள்வித்தாளில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை ஒன்றுக்கு இருமுறை படித்து பார்க்க வேண்டும். வந்து பாருங்க, இந்த வினாத்தாளில் என்ன எழுதியிருக்காங்க? Vous êtes en France, chez votre amie Cécile. Vous attendez ces messages sur votre répondeur téléphonique. Répondez aux questions. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Vous êtes en France, chez votre amie Cécile. அதாவது நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கீங்க, உங்கள் தோழி செசில் வீட்டில் இருக்கீங்க.
அதுக்கப்புறமா vous attendez ces messages si votre répondeur téléphonique. நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் மெசேஜை உங்கள் டெலிஃபோனில் கேட்குறீங்க. அதுக்கப்புறமா இதற்கான விடைகளை நீங்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் முதலாவதாக கேட்ட அந்த ஆடியோவின் தமிழகத்தை பார்ப்போம். Bonjour Camille, ici Marion. Je t'appelle pour t'inviter dimanche à mon anniversaire chez ma tante. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, Je t'appelle pour t'inviter dimanche à mon anniversaire chez ma tanteனா, வரும் ஞாயிறன்று எனது பிறந்தநாள் விழாவுக்கு எனது அத்தையின் வீட்டுக்கு உன்னை நான் அழைக்கின்றேன். C'est près du centre commercial Auchan. எனது அத்தையின் வீடு centre commercial Auchanனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு Auchanக்கு அருகில் உள்ளது. Rendez-vous à midi Davalga, மதியம் 12 மணிக்கு ரயில் நிலையத்துக்கு அருகில் சந்திப்போம். இதில் மிதி என்பது மதியம் 12 மணியை குறிக்கும். Tu peux apporter un jus d'orange? உன்னால் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வர முடியுமா எனது பிறந்தநாளுக்கு? Merci et à dimanche. நன்றி, ஞாயிறன்று சந்திப்போம். Mon numéro de téléphone est 01 40 60 54 97. Ciao. எனது தொலைபேசி அழைப்பு 01 40 60 54 97. சாவ். இதில் சாவ் என்பது ஒவ்வொரு என்று பொருள்படும். இது வந்து இட்டாலியன் வேர்டு. எப்படி வந்து ஃப்ரான்ஸில் நிறைய ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ, உதாரணத்துக்கு வீக்கெண்ட் ஷாப்பிங் சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்களோ, அதே போல் சாவ்ன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த கேள்விகளுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுப்போம். முதல் கேள்வி, மரியோ ஆவித் கமி ரெஸ்பான்ஸ் ஆ சினிமா, அதாவது சினிமாவுக்கு கூப்பிட்டாலா? ரெஸ்பான்ஸ் பி ஓ ரெஸ்டாரண்ட், அதாவது ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டாலா? அல்லது ரெஸ்பான்ஸ் சி ஆ சொன் அனிவர்சர், உங்களுக்கு தெரியும் பிறந்தநாள் விழாவுக்கு தான் கூப்பிட்டா. donc réponse C. ரெண்டாவது கொஸ்டின், கேல எல ராந்தேவு, எத்தனை மணிக்கு ராந்தேவு என ஏற்கனவே சொல்லியிருந்தா மதியம் 12 மணிக்கு ரயில் நிலையத்துக்கு அருகில் சந்திப்போம் என்று. donc ராந்தேவு ஆ மீதி மதியம் 12 மணிக்கு. donc இதற்கான சரியான விடை ரெஸ்பான்ஸ் ஆ. மூணாவது கொஸ்டின், கேல்துவா அப்போத்தி கமி, கமி வந்து என்ன கொண்டு வர வேண்டியிருக்கிறது? ஸோ கமி வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வர மாதிரி கேட்டுக்கலாம். donc சில ரெஸ்பான்ஸ் வந்து ஜூஸ் ஆரஞ்சு. நாலாவது கொஸ்டின் வந்து கேலியில் numéro de téléphone de Marion, மரியோனோட numéro de téléphone என்ன? donc c'est 01 40 60 54 97. இப்போ இரண்டாவதாக ஒலிக்கப்பட்ட ஆடியோவை மற்றும் ஒரு முறை கேட்டுவிட்டு அதற்கான விடையும் விளக்கத்தையும் பார்ப்போம். Chers auditeurs, bonjour. La radio de France offre 50 places pour le concert de H2 au samedi 23 août. Au Palais des Sports de Paris. Pour gagner vos places, c'est facile. Appelez-nous vite au 01 01 40 50 60. Et préparez-vous pour votre soirée rock. இப்போ இந்த ஆடியோக்கான தமிழகத்தை பார்ப்போம். ஷே உதித்த போன்ஜூர், அன்பான வாடிக்கையாளர்களே வணக்கம். உதித்தர் என்பது அந்த வானொலியை கேட்பவர்களை தான் உதித்தன் சொல்லுவாங்க. லிசனர் தான் உதித்தன் சொல்லுவாங்க. ஸ்பெக்டாட்டர் என்பது பார்வையாளர் குறிக்கும். donc la radio de France offre 50 places pour le concert de H2 samedi 23 août au Palais des Sports de Paris. வருகின்ற 23 ஆகஸ்ட் அன்று பலித ஸ்போரில் நடைபெறும் ஆர்ஜு என்ற கான்சருக்கு உங்களுக்கு 50 இடங்களை ஃப்ரான்ஸ் ரேடியோ வழங்குகிறது. இதில் கான்சர்ட் என்பது இசை கச்சேரியை குறிக்கும். அதாவது வந்து பப்ளிக் கான்சர்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து ஃப்ரெஞ்சில் கான்சர்ட் சொல்லுவாங்க. அதாவது இசை கச்சேரி. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் வந்து கான்சர்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து கான்சர்ட் சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். இப்போ கங்கி ஓ பிளாஸ் உங்கள் இடத்தை விழுவதற்கு சிஃபசில் appelez-nous vite 01 01 40 50 60. இப்போ இதுக்கு சரியான விடைகளை பார்ப்போம். முதல் கேள்வி, La Radio de France offre combien de places? அதாவது ரேடியோ de France வந்து எத்தனை இடங்களை வழங்குகிறது? இதற்கு சரியான விடை 50 பிளாஸ். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் அந்த 50 பிளாஸ்ன்னு போடணும். இதற்கான மதிப்பெண் ஆம்பான், அதாவது ஒரு மதிப்பெண். இப்போ ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். La Radio de France offre des places pour réponse A en film, réponse B en musée, réponse C concert. இந்த ரேடியோ de France வந்து இந்த இடங்களை எதற்கு வழங்குது? ரெஸ்பான்ஸ் ஆ படத்துக்கா, ரெஸ்பான்ஸ் பி அருங்காட்சியகத்துக்கா, அதாவது மியூசிக்கா, ரெஸ்பான்ஸ் சி அதாவது கான்சர்ட்டுக்கா, அதாவது இசை கச்சேரிக்கா. சரியான விடை ரெஸ்பான்ஸ் சி. இதற்கு வழங்கப்படும் மதிப்பெண் 2. மூன்றாவது கேள்வி பார்ப்போம். கேலியில் தத் லெவன்மா, இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெறுகிறது? donc இதற்கு சரியான விடை 23 ஆகஸ்ட், donc 23 août. இதற்கு வழங்கப்படும் மதிப்பெண் 1. இப்போ நாலாவது கேள்வி பார்ப்போம். participer il faut, இதில் பங்கு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரெஸ்பான்ஸ் ஆ venir à la radio, ரேடியோ ஸ்டேஷனுக்கு நேரடியாக போகணுமா? ரெஸ்பான்ஸ் பி écrire à la radio, ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஏதாச்சும் கடிதம் எழுத வேண்டுமா? ரெஸ்பான்ஸ் சி appeler radio, ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணணுமா? donc இதுக்கு சரியான விடை ரெஸ்பான்ஸ் சி. இதற்கு வழங்கப்படும் மதிப்பெண் 1. இச்சுற்றில் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்ட ஆடியோவை மற்றும் ஒரு முறை கேட்போம். Les enfants, il est 15 heures. Taisez-vous et écoutez-moi bien. Alors, vos devoirs pour mardi, je vous demande de préparer l'exercice 5.
page 22 de votre livre. Et d'apprendre la leçon d'aujourd'hui. Je vous rappelle que lundi prochain, c'est jour férié, l'école est fermée. நான் உங்களுக்கு மறுபடியும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், நீங்கள் ஆடியோ மட்டும் கேட்டுட்டு விடையளிக்கக்கூடாது. நீங்கள் ஆடியோ கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்களோ அதை 2 முறை படித்துவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆடியோ கேட்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன எழுதியிருக்காங்க பார்ப்போம். Vous êtes à école en France, vous écoutez votre professeur répondre aux questions. நீங்கள் பிரான்சில் உள்ள ஒரு பள்ளியில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆசையை கூறுவதை கேட்டு இக்கேள்விக்கு விடையளியுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஆடியோட தமிழகத்தை பார்ப்போம். Les enfants, il est 15 heures. Taisez-vous et écoutez-moi bien. மாணவர்களே, மணி மதியம் 3 ஆகிறது. வாயை மூடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். Alors, au devoir pour mardi, je vous demande de préparer l'exercice 5, page 22 de votre livre et apprendre la leçon d'aujourd'hui. 22வது பக்கத்தில் உள்ள 5வது எக்ஸசைஸை உங்களை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இன்று நடத்திய வீட்டு பாடத்தையும் உங்களை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Je vous rappelle que lundi prochain, நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அடுத்த திங்களன்று c'est jour férié, அரசினர் விடுமுறை, l'école est fermée, பள்ளி மூடப்படும். இதில் ஜூர் ஃபெரி என்பது அரசினர் விடுமுறை, l'école est fermée பள்ளி மூடப்பட்டிருக்கும். இப்போ இக்கேள்விகளுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுப்போம். முதல் கேள்வி, le professeur dit qu'il est. Réponse A 1 heure, réponse B 15 heures, réponse C 16 heures. இதுக்கு சரியான விடை réponse B. ரெண்டாவது கேள்வி, pour quand sont les devoirs? எப்பொழுது வீட்டு பாடங்கள் வழங்கப்பட்டது, அதாவது எந்த கிழமைக்கு வீட்டு பாடங்கள் வழங்கப்பட்டது? இதற்கான சரியான பதில் மர்தி. இந்த கோட்டில் நீங்கள் மர்தி என்று எழுத வேண்டும். இதற்காக வழங்கப்படும் மதிப்பெண்ணானது 2. மூன்றாவது கேள்வி, qu'est-ce qu'il faut faire? அவர் மாணவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Réponse A lire un livre, ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரா? Réponse B écrire un texte, அவர் ஒரு உரையை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரா? Réponse C faire un exercice, ஒரு எக்ஸசைஸ் செய்யுமாறு கேட்டுக்கொண்டாரா? இதற்கான சரியான பதில் Réponse C. இதற்கு வழங்கப்படும் மதிப்பெண் 1. நாலாவது கொஸ்டின், qu'est-ce qu'il se passe lundi prochain? அடுத்த திங்களன்று என்ன நடக்க உள்ளது? இதற்கான சரியான பதில் jour férié. இந்த கோட்டில் நீங்கள் jour férié எழுதணும். இக்கேள்விக்காக உங்களுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் 2. இப்போ இரண்டாவது சுற்றிற்கான ஆடியோவை கேட்டு அதற்கான சரியான படங்களை தேர்ந்தெடுப்போம். Situation numéro 1. Tu viens faire du vélo? Non, désolé, je vais faire les courses avec ma mère. Bon, d'accord, à plus tard. இந்த ஒதியோ சிச்சுவேஷன் நிமிடர் ஆனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கசம் வந்து ஃபீ கிட்ட கேட்குறான், நம்ம சைக்கிள் ஓட்ட போகலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஃபீ என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் எங்கள் அம்மா கூட கூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் போன் தாக்கோ அப்படித்தான் சொல்கிறான், நம்ம சிறிது நேரம் கட்டு சந்திப்போம்னு சொல்கிறான். இப்போ அந்த ஆடியோவுக்கு எந்த இமேஜ் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு சரியான இமேஜுக்கு அந்த நம்பரை குறிப்பிடணும். ஸோ இதுக்கு சரியான பதில் ரெஸ்பான்ஸ் ஏ. இந்த ரெஸ்பான்ஸ் ஏக்கு கீழே சிச்சுவேஷன் நியூமரோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு போடணும். இப்போ அடுத்ததாக ஒழிக்கப்பட்ட ஆடியோவை கேட்போம். Situation numéro 2. Tu peux m'aider à réviser l'histoire de l'or? Je ne comprends rien. Bien sûr, c'est quelle page? C'est la page numéro 100. இந்த தியலோகில் என்ன கூறப்பட்டிருந்தது என்றால், சிறுவன் வந்து சிறுமிடம் கேட்குறான், எனக்கு நீ இஸ்வார் பாடத்தை ரிவைஸ் பண்ணுறதுக்கு உதவ முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த சிறுமி கண்டிப்பாக உதவுறேன், எத்தனாவது பக்கம்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பையன் வந்து சேல பாஜ் நியூமரோஸான், அதாவது 100வது பக்கம்ன்றான். ஸோ இந்த டயலாக்கு எந்த இமேஜ், இந்த பார்க்குற நீங்கள் இமேஜில் எந்த இமேஜ் கரெக்டாக இருக்கோ அந்த இமேஜுக்கு நியூமரோ த சிச்சுவேஷனை குறிப்பிடணும். ஸோ இந்த ஆடியோவுக்கான சரியான பதில் ரெஸ்பான்ஸ் இதை பாருங்கள். அந்த பையன் கையில் வந்து ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் இஸ்வான் எழுதியிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு க்ளூ கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதற்கான சரியான பதில் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் இருக்க இமேஜுக்கு சிச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ மூன்றாவதாக ஒழிக்கப்பட்ட ஆடியோவை கேட்போம். Situation numéro 3. Madame, est-ce que je peux utiliser l'Internet? Mais, qu'est-ce que tu fais là? Tu n'as pas cours? Non, je commence à 14 heures. Ok, d'accord, vas-y. இந்த ஆடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, கஸ்ஸம் வந்து மதாம்கிட்ட கேட்குறா, மதாம் நான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மதாம் கேட்குறாங்க, நீ கஸ்கச்சி ஃபெயிலா, நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கு கூர் எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது உனக்கு கிளாஸ் எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பையன் சொல்கிறான், இல்லை நான் மதியம் 2 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன்றான். அதுக்கு மதாம் சொல்கிறாங்க, ஓகே வசி, ஓகே பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த டயலாக் வந்து இந்த 6 இமேஜில் எந்த இமேஜ் கூட ஒத்து வருதோ அந்த இமேஜை தேர்ந்தெடுத்து அந்த இமேஜுக்கு கீழே வந்து இந்த டயலாகோட நம்பரை குறிப்பிட வேண்டும். ஸோ இதற்கான சரியான பதில் ரெஸ்பான்ஸ் ஆ, இமேஜ் ஆ. இதற்கான சரியான எண் நிமிரோ 3. இதற்கு அடுத்து ஒழிக்கப்பட்ட ஆடியோவை கேட்போம். Monsieur, qu'est-ce qu'il y a à manger aujourd'hui? Du poisson avec des légumes ou du poulet avec du riz. Ok, je prends le poulet avec du riz s'il vous plaît. இந்த தியோலாவில் என்னச்சுன்னா, பொண்ணு வந்து மிஸ்யூட்ட கேட்குறா, மிஸ்யூ இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மிஸ்யூ என்ன சொல்கிறாருன்னா, பொசம் அதாவது மீனும் காய்கறியும் அதுக்கப்புறமா சிக்கனும் சாதமும் இருக்குன்றாரு. அதுக்கு பொண்ணு வந்து நான் சிக்கனும் சாதமும் எடுத்துக்கணும் சொல்கிறா. இந்த தியோலோகை வந்து இந்த 6 இமேஜில் எந்த இமேஜுக்கு கொரஸ்பாண்ட் ஆகுது, அதாவது சரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இமாஜ் பேக்கு சரி வருது. ஸோ இமாஜ் பேக்கு இந்த தியோலோகோட நம்பர் 4 குறிப்பிட வேண்டும். இப்போ இந்த சுற்றில் கடைசியாக ஒழிக்கப்பட்ட ஆடியோவை கேட்போம். Situation numéro 5. Les enfants, un peu de silence. On écoute Charlotte qui va faire sa présentation orale. Je vais vous parler l'histoire de France. இந்த கடைசி தியோலோகில் என்ன ஆச்சுன்னா, ப்ரொஃபஸர் வந்து பசங்கிட்ட சொல்கிறாரு, பசங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஆப்போதி சிலான்ஸ். நம்ம ஷார்லோத் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு கேட்போம். ஷார்லோத் வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்க போகிறா, அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷார்லோத் என்ன சொல்கிறான்னா, நான் ஃப்ரான்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறான். இந்த தியோலோகை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இது கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ரூம் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பொருத்தமான இமேஜ் வந்து இமேஜ் டி. ஏன்னா இங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், ப்ரொஃபஸர் பக்கத்துலேயே ஒரு சிறுமி இருக்கா. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ரூமில் நடக்கிற டயலாக்கு. donc இதுக்கு பொருத்தமான இமேஜ் வந்து டி. இதுக்கு கரெக்டான நிமிட சிவாசியம் நிமிடம் 5. அதுக்கப்புறமா நீங்கள் கவனிச்சிருக்கலாம், மொத்தம் 5 தியோலோகு போடப்பட்டது. ஆனால் இங்கே 6 படம் இருக்குது. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களை லைட்டாக குழப்பத்துக்காக கொடுக்குறாங்க. அந்த 6வது இருக்க படம் கூட இந்த தியோலோகு இருக்குல்ல, நீங்கள் கேட்டிங்கல்ல, அதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் சம்மந்தமற்ற படம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடியோ ரொம்ப வேகமாக போகுது, எங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி நினைக்கிறவங்க சற்று மனம் தளர வேண்டாம். நீங்கள் ஆடியோவை பலமுறை கேட்பதன் மூலமும் தொடர்ந்து முயற்சிப்பதன் மூலமும் பயிற்சிப்பதன் மூலமும் நீங்களும் இந்த சுற்றில் எளிதில் வெற்றி பெறலாம். வெற்றி என்பது சாத்தியமே. இதுபோன்று தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட என்னை உற்சாகப்படுத்த வேண்டுமென்றால் இந்த வீடியோக்கு லைக் செய்து கமெண்ட் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மெர்சி, à très bientôt. Prenez soin de vous. Au revoir.